முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், தமிழகத்தின் சிற்பி, உலக தலைவர் கலைஞர் அவர்களின் 8வது நினைவு நாளில் மாநிலத்தின் செயலாளர் நாயர் அவர்கள் இப்போது மௌனஞ்சலி பற்றி பேசுவார். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்களின் 8வது நினைவாண்டை முன்னிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்து சென்றிருந்தாலும் அவர் இயற்றிய திட்டங்கள் மூலமாக இந்த நாட்டிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழகம் தலைநிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசும் தலைவர் கலைஞர் தான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் உணர்வார்கள். அந்த வகையிலே இந்த நாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை தந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் அமைய நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து நாம் அனைவரும் இந்த ஆட்சியை அளிக்கும் வரை அயராமல் பாடுபட வேண்டும். மீண்டும் இந்த நாளிலே மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி, தலைவர் கலைஞருடைய ஆட்சி மலர நாம் அனைவரும் ஒன்று கூடி உழைப்போம் என்று சொல்லி இந்த நாளிலே உறுதி கூறுவோம். 2 நிமிடங்களை தொடர்ந்து 2 நிமிடம் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்துமாறு